Dear students, good morning. இன்னைக்கு 12th standard economics classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா NABARD bank, அதாவது National Bank for Agriculture and Rural Development and its role in agricultural credit, அதாவது விவசாய கடன்கள்ல விவசாயத்துறையை முன்னேற்றத்திற்கான கடன் வழங்கும் வசதிகள்ல NABARD பேங்கோட ரோல் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி the Agricultural Refinancing Development Corporation, that is ARDC, next Regional Rural Bank, வட்டார வளர்ச்சி வங்கி RRBs, இதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நபார்டு பேங்க்குடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டில் விவசாய கடன் வழங்கும் முறைகளில் அதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நபார்டு பேங்க் அண்ட் இட்ஸ் ரோல் இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். அதாவது RBI have shown keen interest in agriculture credit and maintaining a separate department for the purpose. அதாவது RBI என்ன பண்ணாங்க அப்படின்னா கிராமப்புற கடன் வசதிகளை, விவசாய கடன் வசதிகளை ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேங்க் தான் நபார்டு பேங்க். RBI எக்ஸ்டெண்டட் ஷார்ட் டேர்ம் சீசனல் கிரெடிட் ஆஸ் வெல் அஸ் மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கிரெடிட் டு அக்ரிகல்ச்சரல் த்ரூ. அதாவது RBI என்ன பண்ணாங்கன்னா குறுகிய கால கடன்கள், நீண்ட கால கடன்கள் அல்லது நடுத்தர கால கடன்கள் இதை எல்லாத்தையும் ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மூலமும் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் மூலமும் கொடுத்துட்ருந்தாங்க. இதில் பல சிரமங்கள் ஏற்பட்டதுனால, பல டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனால அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தனியாக செப்பரேட்டாக ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேங்க் தான் நபார்டு பேங்க். இதோடைய 3 விதமான அடுக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு பேங்க், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அதாவது பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அது நபார்டு. இதனோட நபார்டு வந்து எதுக்கும் கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBIக்கு கீழே ஒரு செப்பரேட் கிரெடிட், அதாவது கடன் வழங்கும் வங்கிகளில் மிக முக்கியமான அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 டயர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை பார்த்துருக்குறோம். அட் த சேம் டைம் RBI has also set up the Agricultural Refinance Development Corporation to provide refinance support to promote programs for agriculture development. அதாவது அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதாவது ரூரல் கிரெடிட்டுக்காகவும் என்ன பண்ணாங்கன்னா ARDC, அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்சிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கார்பரேஷனை ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி தோஸ் ரெக்வயரிங் ரூரல் requiring term credit with the widening the role of the bank credit from agricultural development. அதாவது எதுக்காக இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் கவர்மெண்ட் ப்ரப்போஸ்டு டு ஹாவ் அ மோர் ப்ராட் பேஸ்டு ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு தன்னிச்சை நிறுவனமாக, ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இந்த நபார்டு பேங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்காக, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு ரூரல் கிரெடிட்டுக்காகவும் இதை ஏற்படுத்துகிறாங்க. த நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், தட் இஸ் கால்டு NABARD, வாஸ் தேர்ஃபோர் செட் அப் இன் ஜூலை 1982, 1982ஆம் ஆண்டு இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அட் த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் டு டேக் ஓவர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ARDCயோட ஃபங்க்ஷனும், அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோடைய ஃபங்க்ஷனையும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸோடைய ஃபங்க்ஷனையும் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு தான் இந்த நபார்டு பேங்க்கு. நபார்டு இஸ் லிங்க்டு ஆர்கானிக்கலி வித் த RBI பை த லேட்டர் கான்ட்ரிபியூட்டிங். அதாவது இதோடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஆஃப் ஷேர் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற ஷேர், அதாவது மீதி இருக்கிற கான்ட்ரிபியூஷன் எல்லாமே GOI, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நபார்டு பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது ஷேர் கேபிட்டலில் ஹாஃப் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI கொடுக்குறாங்க. ரிமைனிங் ஹாஃபை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் GOI, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதனுடைய நாமினேட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GOI நாமினேட்ஸ் 3 ஆஃப் இட்ஸ் சென்ட்ரல் போர்டு டைரக்டர்ஸ். அவங்க சென்ட்ரல் போர்டு டைரக்டர்ஸை போடுறாங்க. இதோடைய கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி கவர்னர்ஸ் ஆஃப் RBI இஸ் அப்பாயிண்டட் as சேர்மன். அதாவது RBIயோட
டெபுட்டி கவர்னர் துணை ஆளுநர் இதனுடைய சேர்பர்சனாக நியமிக்கிறாங்க. சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 1 மார்க்கில் இதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதாவது a deputy governor of RBI is appointed as chairman of NABARD. நபார்டுடைய சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐயோட துணை ஆளுநர் இதோடைய சேர்மனாக நியமிக்கப்படுறாரு. இதோடைய ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ½ போர்ஷன் ஆர்பிஐ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ரிமைனிங் ½ போர்ஷன் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டப் 1982 ஜூலையில் ஏற்படுத்துகிறாங்க. இதோடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். சரியா, அதாவது கிராமப்புற ஊரக வளர்ச்சி அடைவதற்கும் மேம்பாடு அடைவதற்கும் இது ஏற்படுத்துகிறாங்க. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நபார்டு act as a refinancing institution for all kinds of production and investment credit to agriculture small scale industries cottage and village industries handicraft rural craft and rural artisans and other allied economic activities. இவங்க எல்லாருக்குமே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. சரியா, தொழில் தொடங்குவதற்கான கடன் வசதிகளை வழங்குதல். நெக்ஸ்ட்டு இட் ப்ரொவைட் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, லோன் எந்த மாதிரி டைப்பில் கிரெடிட் வருதுன்னா ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கிரெடிட்ஸ். எதன் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லையும் வாங்கிக்கலாம், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு, லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்ரூவல் பை ஆர்பிஐ. நீங்கள் ஆர்பிஐ அப்ரூவல் பண்ண எந்த பேங்க்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கடன் வழங்குதல் திட்டம் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட்டு நபார்டு கிவ்ஸ் லாங் டேர்ம் லோன். எவ்வளோ நாளைக்கு வாங்கலாம்னா அப் டு 20 இயர்ஸ், 20 வருடத்துக்கு உண்டான லாங் டேர்ம் லோன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். வாங்கி உங்களுடைய அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணிக்கலாம். விவசாய கடன்கள், ஊரக வளர்ச்சி துறைகளை நீங்கள் உங்கள் விவசாயத்தை முன்னேற்றம் அடைய செய்யலாம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு கிவ்ஸ் லாங் டேர்ம் லோன்ஸ் டு எனி இன்ஸ்டியூஷன் அப்ரூவல் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் or contribute to the share capital or invest in securities of any institution concerned with the agriculture and rural development. அதாவது விவசாயத்திற்கும் ஊரக வளர்ச்சி முன்னேற்றம் அடைவதற்காக நீங்கள் ஆர்பிஐக்கு கீழே இருக்கிற இந்த மாதிரியான நபார்டு பேங்க்கு அது வழங்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் லோன்ஸு, லாங் டேர்ம் லோன்ஸு ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டை விவசாய கடன்களை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நபார்டு ஹேஸ் டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது மத்திய மாநில அரசுகளுடைய அதாவது மைய அரசு, மாநில அரசு இதனுடைய சிறு தொழில் மற்றும் குடிசை தொழில்கள், கிராம தொழில்கள், கைவினை தொழில்களுக்கு உண்டான அனைத்து கடன்களையும் நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைத்து அதற்கான கடன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்திங்க அப்படின்னா வட்டார ஊரக வங்கி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கு, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதர் தென் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கிரெடிட்ஸை வாங்கிக்கலாம். இட் மெயின்டைன் எ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் டு ப்ரமோட் ரிசர்ச் இன் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயத்தில் ஏற்படக்கூடிய ஆய்வுகளுக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான மறு ஆய்வு முறைகளையும் இவங்க ஏற்படுத்துறதுக்கான நிதி வசதிகளை வழங்குறாங்க. மொத்தம் 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 3 மார்க்கு 5 மார்க்கு இதில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ். இந்த அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே, அதாவது ஏஆர் அக்ரிகல்ச்சரல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆகட்டும், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆகட்டும், நபார்டு பேங்க்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே விவசாயத்துறைக்கான கடன் வழங்கும் நிறுவனங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸுக்கு ரிசர்வ் பேங்க்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, தொழில் செய்வதற்கான கடன்களை இவங்க வழங்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ இண்டஸ்ட்ரீஸ் கெட் ஃபைனான்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க், த குவாண்டம் அண்ட் த டேர்ம் வில் பி வெரி மச் லிமிட்டட் ஜென்ரலி. அதாவது சில எல்லைக்குட்பட்ட
கடன் வசதிகளை மட்டும் வழங்குறாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் lend from short term only and they get only short term deposits. அதாவது மக்கள்கிட்ட குறைந்த அளவு டெபாசிட், அதாவது குறுகிய கால வைப்புகளை வாங்கி அந்த வைப்புகள்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறுகிய கால கடன்களை மட்டுமே வழங்குறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து உதவியாக இருக்குது. நீண்ட கால கடன்களுக்கு இது என்ன பண்ணல, இன்னும் அதற்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரல. there is a need and urgent of establishing long-term credit facilities to industries. The institutions set up in India for finance and promoting industries are as follows. என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ், என்னென்ன நிறுவனங்கள், அதாவது தொழில்துறைக்கு கடன் வழங்குதல் அப்படின்னு பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டியூஷன் எது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் IFCI. இதெல்லாமே ஆல் இண்டியா லெவல் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ICICI பேங்க். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஆல் இண்டியா லெவலில் கடன் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். எதுக்காக அப்படின்னா தொழில் கடன்களுக்காக, விவசாய கடன் கிடையாது, தொழில் கடன்களுக்கு. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ். நம்ம ஸ்டேட் லெவல், தமிழ்நாடு லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், SFC. நெக்ஸ்ட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தட் இஸ் SIDC. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இதோடைய ஷேர் கேபிட்டல் என்னென்ன, ஷேர் கேபிட்டல் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் புக்கை கையில் வாங்கி உக்காந்து இதுக்கப்புறம் இருக்கிற லெசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரீட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி எனக்கு ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்க. சரியா? இதுதான் இந்த அதாவது ஆஃப்டர் குவார்ட்டர்லிக்கு அப்புறம் வரக்கூடிய லெசனுக்கான அசைன்மெண்ட். நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். நீங்கள் எழுதி புரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஒருத்தனும், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிளாஸ் வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஸ்டேட் லெவல் கார்பரேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஆல் இண்டியா லெவல் என்னென்ன இருக்குது முதல்ல போடுங்க. ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு காலம் போடுங்க. ஃபங்க்ஷன்ஸு ஷார்ட் அவுட் பண்ணி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்கள், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். இது எத்தனை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டியூஷன் 3 இருக்குது, அதோடைய அசைன்மெண்ட் 1. ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் 2 இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஷார்ட் அவுட் பண்ணி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அதோடைய சேர்மன், அதாவது அதோடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சது யார், இது வந்து RBIக்கும் கீழே வருதா இல்லை வேறு எந்த கார்பரேஷனுக்கும் கீழே வருது, எந்த இன்ஸ்டியூஷனுக்கு கீழே வருது அப்படிங்கிறத எழுதணும். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் எனக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ், அதாவது ICICI பேங்க் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட்ஸ் எனக்கு இருக்கணும். இதுதான் ஆஃப்டர் குவார்ட்டர்லியோடைய உங்களுடைய ப்ராஜெக்ட். எனக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். நீங்கள் யாரும் கனிஷ்கா சப்மிட் த ப்ராஜெக்ட். அவள் ஒருத்தி தான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கா. நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா, உங்கள் ஐடியா என்னன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு நான் மார்க் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கூல் வரும்போது இது எல்லாமே எனக்கு சப்மிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது வரைக்கும் நீங்கள் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி, அதாவது பணவியல் கொள்கை அப்படின்னா என்ன. புக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் இருந்தே ஆகணும். புக்கு இல்லாமல் நான் இனிமேல் லெசன்ஸ் எல்லாமே ஓரலாக சொல்லிடுவேன். நீங்கள் புக்கை வச்சு நீங்கள் அசைன்மெண்ட் எனக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ புக்கு சீக்கிரம் வாங்க பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.